கருவாகத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்ப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்ற சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு மக்களை காக்க வேண்டுகிறேனப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். சென்னை மாநகர் கொரட்டூர் தலைவன் தலைவி கணவன் மனைவி. உனக்கு கொரட்டூரடா? கணவன் மனைவி காலம் வரலாம். ஆதாரம் உந்திருப்பாதாரம் இந்த அவனியில் உடையந்தி துணையேது முருகா. ஆதாரம் இன்னும் 2 முறை கால் விடணும். ஓதாரும் நெஞ்சில் உணர்ந்தாரும் போற்றும் நாதனே சுவாமி. வரலாம். உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லாம் உள்ள வெற்றிவேல் முருகனுடைய அருள் பாதிப்பும் வெற்றிவேலும் உன் வீட்டில் இருக்கு. அதே போல இப்பொழுது நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பணியில் ஒரு சிறு தடைகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு வேண்டிய ஆர்டர் நான் வாங்கி தரணும் உத்தரவாயிடுது. மீண்டும் உன்னுடைய பணியை தொடங்கலாம். முதல்ல ஆம்பளை பையனுக்கு கல்யாணத்தை முடிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். இல்லப்பா, பொம்பளை பிள்ளைக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்துக்குள்ள நல்ல வரன் வந்து சேருது. அவளுக்கு கல்யாணத்தை உறுதியாக்கி விட்டு அடுத்த மாப்பிள்ளையை பார்த்து அடுத்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்த்துருவோம்னு சொல்லியாச்சு. அதனால முதல்ல இந்த வேலைக்கு இந்த 3 மாதத்துல வெற்றியை தந்துருந்தேன். பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தேன். பையனுக்கு தை மாதத்துக்கு உட்பட நிர்ணயம் பண்ணித்தாரேன். ஆனா அதற்கு இடையில பையன் வெளிநாடு வர போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? அப்ப வந்துட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா? காலம் விட்டு வரலாம். கர்ப்பசாமிக்கு சரி கேட்டு பார்த்தேன். சரி, உன்னுடைய ரெக்கார்ட்ஸ் ஆதாரத்துல நான் படிச்சு பார்த்தேன். அதான் ஆதாரம் ஒன்றிரு பாதாரம் ஒரு பாட்டு எடுத்து கொடுத்தாரு கருப்பசாமி. அந்த ஆதாரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உன் பக்கத்துல எந்த ஒரு பிழைகளும் இல்லை என்ன. ஆனா உன்னோடு பணி செய்யக்கூடியவர்கள் சில காலதாமதத்தின் காரணத்தினால் அவர்கள் செய்ய வேண்டிய பழுக்களில் உங்களுக்கு ஏற்பட்ட பிழைதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அதுல உன் பக்கத்துல எந்த குற்றமும் இல்லைன்னு உத்தரவாயிடுது. அந்த ஆர்டரை போட்டு வெற்றியாக்கி வேலையை வாங்கி தரேன். வெற்றி மாலையும் தரேன். குடுறா வெற்றி மாற கருதாமிக்கு இந்தப்பா ஜெயிச்சாச்சு, ஆனந்தமாயாச்சு. என்னாலும் உயர்ந்திருப்பாள். இந்த மகளே செல்வ சிறப்போடு இரு, ஆனந்தமா இருக்கு. இன்னொரு சொத்து வாங்கி தரேன், சந்தோஷமா இருக்கு. மதியம் சாப்பிட்டு போங்க. சரி, சுவாமி சொல்லலாம். கருதாமி, ஆமா அப்படியா? சரி, கேட்டு பார்க்கிறேன். அதே சென்னை மாநகர் சென்னை. ஏன் இப்படி விழுந்து வாரிய? பிள்ளைய பத்தி கேட்க வந்தீங்களா? கால் விட்டுவாங்க. அவர் மெட்ராஸ் இருந்து வரணும்ல, அதான் லேட்டு. என்னண்ணா? சரி சரி சரி. என்ன பிள்ளைப்பா? பையன் எங்க இருக்கா? சரி, கால் வந்துட்டாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. பிள்ளையை பெத்த கண்ணீரு, தென்னை வளர்த்தா இளநீரு, பெத்தவ மனசு பித்தம்மா, பிள்ளை மனது கல்லம்மா. உன்னுடைய மகனை போய் பார்த்தேன். கண் கலங்க கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு அழுதம்னா நான் சொன்ன வாக்கு உங்களுடைய உள்ளத்துல பதிவாகாது. எப்பொழுது உங்களுடைய மனம் என்னிடம் சரணாகதியாகி உள்ளம் திறந்திருக்கிறதோ அப்பொழுது நான் சொல்லக்கூடிய வாக்கு உங்க ஆன்மாவில் பதிவாயிடும். ஆத்மாவில் பதிவாயிடும்னா உங்க எண்ணங்கள் நிறைவேறிடும். சரியா? அதனால ஆவேசப்பட வேண்டாம், ஆங்காரப்பட வேண்டாம், அழ வேண்டாம். இன்னொரு கால் வந்துட்டுவாங்க.
முதல்ல அவனுடைய உடல்நிலையை பத்தி நான் பேசணும். என்னப்பா உண்மையா இல்லையா? எல்லா மருத்துவங்களையும் போய் பார்த்தேன். அவனுடைய மனநிலைக்கும் அவன் உடல்நிலைக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டு இப்போதைக்கு உங்களோட அவன் நிம்மதியாக இருக்க முடியாத நிலையை அடைந்து கொண்டு இருக்கிறான். அவனை காப்பாற்றி தந்தா போதுங்களா? ஒண்ணு. என்னப்பா அவனை காப்பாற்றி தந்துடுறேன். அடுத்ததாக நான் பார்த்தேன், அவனுக்கு மங்களகரமான சில நற்செய்திகள்லாம் வருவதற்கு தடை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு. அப்படிலாம் எந்த தடையும் வராம காப்பாத்துறேன். அதே மாதிரி மாங்காட்டுல இருந்து அன்னைக்கு பகவதி வந்தா, ஏமா நீ வரன்னு கேட்டேன். அந்த மகன் என்னுடைய மடியில் படுக்க வேண்டியவன் அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படி சொல்ற? அப்போ ஒரே ஒரு வழியை நினைச்சட்டா, மாங்காட்டு பகவதிக்கு அவன் பேர்ல 9 தீபங்கள் ஏற்றணும். அந்த தீபங்களையும் ஏற்றி வரணும். நான் கொடுக்கிற பிரசாதத்தையும் அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அவனை காப்பாய்த்தாரேன். வேற என்ன வேணும் அவனுக்கு? ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா. அந்த நரம்பியல் பிரச்சனை நான் தீர்த்து தந்துடுறேன். அவனை நான் சரியாக்கிட்டேன். அதுல ஒண்ணு இருக்கு, ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. உங்களுக்கெல்லாம் கிடைத்த செய்தி என்னென்றால், மூளையிலிருந்து செவிக்கு செல்லக்கூடிய நரம்புல கொஞ்சம் கட்டாய் இருக்கு, அதுல கொஞ்சம் பழுதா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கு. ஆமா, அதை நான் வீரியமாக்கி 4 மணிகளை போல் எல்லா செய்திகளையும் எல்லா பாடல்களையும் இனிமையாக கேட்கும்படி நான் கட்டளையிட்ட அந்த சக்தியை கொடுக்கிறேன். அந்த செவி புலன்ல நான் இருந்து அவனுக்கு கேட்க வைக்க அவன் கவனத்தை அங்க திருப்பி கொண்டு வரேன். வெற்றியாக்கி இருந்தா போதுங்களா? கால் ஒன்று செல்லுங்களே. கர்மசாமிக்கு எந்த ஒரு முறை கூட்டுவா, இந்த இடத்துல எவ்வளவு சரியாக்கி தரேன். இந்த அம்மா வா, நல்லாரு, வெற்றி உண்டு மகனே, வாழ்க வாழ்க. கர்மசாமி கும்பகோணம். இந்த 2 நாட்கள் இருக்கிறது, ஏன் கவலைப்பட வேண்டும்? இன்னும் ஒரு தரம் காலம் விட்டுலாம். மாடு 2 மருது வெள்ள மணிகள் 2 கும்பகோணங்கண்ணம்மா, என் மனசு பொன்னம்மா. உங்கள் 2 பேருடைய உள்ளத்தை நான் கொஞ்சம் ஆழமா பார்த்தேன். ஐயா கருப்பசாமி, நீயே தஞ்சமுனி என் பிள்ளை வாழ்க்கையை நீ எப்படியாவது சேர்த்து அமைச்சு வச்சிரும்னு சொல்லி வந்திருக்கோம். காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, நாட்கள் கடந்துகிட்டு இருக்கு. நானும் நேர்மையா பணி செய்து எந்த ஒரு கள்ளத்தனமான சம்பாத்தியமும் செய்யாம நான் கடவுளுக்கு பொதுவா வாழ்ந்தவன். ஆனா இப்படி எங்களை காலகாலமா அழைச்சுக்கிட்டே இருந்தா நான் வெற்றி அடைவது எப்போ? எங்களுக்கு முடிவு என்ன? என் பிள்ளைக்கு தெளிவான விடை கொடு அப்படின்னு கேட்க வந்திருக்கலாம். உங்க உள்ளத்துக்கு இந்த 2 வருஷம் ஓடவையா? காலம் தான் என் செல்லக்குட்டி. நல்லா ஆத்தி கொடுங்க, நல்லா ஆத்தி கொடுங்க. முதல்ல ஞானத்தையும் சக்தியையும் பற்றி தெரியணும். ஒரு மனிதனுடைய உடல்ல அங்கங்கள்லாம் சரியா இருந்து அகமாகிய உள்ளத்தின் உணர்வு நினைவாற்றலில் சில குறைகள் இருந்தால் அவர்களை மெல்ல மெல்ல பிரபஞ்ச சக்தியின் மூலமாக கபால சக்தியை எழுப்பி அந்த கபால சக்தியின் மூலமாக மூளையில் நல் உணர்வுகளை செலுத்தி மனோநிலைகளை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த பக்குவப்படுத்துகிற நிலைக்கு ஞானிகளுக்கும் குருமார்களுக்கும் காலங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தே செய்யும். நம்ம நினைக்கிறது மாதிரி மனிதனை தடாக கொண்டு போய் பிடிச்சி இடிச்சு கொண்டு வந்தா அது எலக்ட்ரிக் ஷாட் மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் இருக்குமே தவிர விஷயம் இருக்காது. அதனால உன்னுடைய பிள்ளையுடைய மனதை பார்த்தேன். கள்ளமில்லாத மகள், கலங்கமில்லாத உள்ளம், பெண்மை தன்மையில் கொஞ்சம் கூட பழுதில்லாத ஒரு பெண்மணி. ஆனா அவளுக்கு நினைவாற்றலும் கொஞ்சம் மனநிலையில் உலக அனுபவத்தையும் தெரியாத நிலையில பரந்த மனப்பான்மை இருக்கிறதுனால இவ வாழ்க்கைக்கு உதவ மாட்டா அப்படின்னு சொல்லி அவ புரிஞ்சு அவளை விட்டு இருக்கான். ஆனா அவன் மனதுக்கும் தெரியும் வஞ்சம் இல்லாத மகள்னு சொல்லி. ஆனா அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இதை விட்டு கழித்து வேற கல்யாணத்தை முடிப்போம்ப்பா, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என் பிள்ளைக்கு இந்த ஒரு கல்யாணத்திலே இந்த வாழ்க்கையை நல்லா இருக்கணும், நான் வச்சிருந்து காக்க முடியாது, அதனால அவ புரிதம் வந்து கூட்டு போயிடணும் என்பது ஒரு கேள்வி. அப்படியே மாற்ற விட்டா அடுத்தவன் கெட்டுறதுக்குள்ள என் பிள்ளைய நல்ல பிள்ளையாக்கி தெளிவாக்கி தந்துடணும்
என்பதுதான் உங்களுடைய ஆன்மாவுடைய பதிவு. அதனால ஏன் முடிவு என்னன்னு கேட்டா, என் பிள்ளைய தெளிவாக்கி 4 பிள்ளைகளை போல நல்லா இருக்க வச்சு தெளிந்த நெல்ல வாழ வச்சு தருவது ஏன் பொறுப்பு. பவர்மையோட பொறுமையாரு பிள்ளைய நல்லாக்கி தரேன், இந்த வெத்தியாரு ஆனந்தமாக்கி தரப்பா. அந்த வேலைக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தரேன், சௌரியமா செய்யலாம். அதுக்குரிய பணமும் கிடைக்கும். நினையுது 2ஆம் படியில முட்டு நினையுது. அப்படி மெல்ல மெல்ல நினைய உடலில் உள்ள கபால சூடெல்லாம் மேலே போயிட்டு 2 முங்கி எந்திக்க சரியா போயிடுவான். அதனால்தான் படிகட்டிய குளங்களை வைத்து பெருமையோட குளிக்க வச்சு சிவனை அடைந்தால் தவத்தை அடையலாம் என்ற ஒரு தத்துவத்தை மனதில் வைத்து கோயில் பாதி குளம் பாதின்னு வச்சாங்க. 1 ஏக்கர் கோயில்னா 1 ஏக்கர் குளம் திருவாரூர்ல இருக்கு. தியாகராஜ சுவாமி திருவாரூர்ல யார் வந்திருக்கா? வரலாம். திருவாரூர் வாங்க. தொழில் பற்றி கேட்க வந்து நீங்க வேலை தொழிலை பற்றி கேட்க வந்தீங்களா? புரியல எனக்கு ஒன்றும். உடல்நிலையை பற்றி உங்களுக்கு அவர் என்ன வேலை பார்க்கிறார்? தொழில் சம்பந்தமான நீங்க கேட்க வந்திருக்கீங்க. பொறுமை வேண்டும். குழந்தை வரத்தை கேட்க வந்தது நீ கால் விட்டுறலாம். நில்லுங்கள், போய்விடாதீர்கள், அங்கேயே நில்லுங்கள். காணாது, காலில் விழுந்தது காணாது. மகளுடைய வயிற்றில் ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்களா? ஆபரேஷன் பண்ண சொன்னாங்களா? டெஸ்ட் பேபி பண்ணணுங்கிற ஒரு ஆற்றல் இருந்தாலும் அதுக்கு அறுவை சிகிச்சை தேவைங்கிற நிலை தான் இருக்கு. புரியுதா? ஆனா அந்த மகளுக்கு சக்தியை கொடுத்துடலாமான்னு பார்த்தேன். கொடுக்கலாம். மருமகனுடைய உடலுக்கு சக்தியை கொடுக்கலாம். இந்த 11வது வருஷம் ஆகுதா இப்போ கல்யாணம் முடித்து? 12 வருஷம். 11வது வருஷத்திலே குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டோம். ஆனா அதுல சில தவறுகள் நடந்து போச்சு. ஆனா இப்போ அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டேன். உண்டு, ஆம்பளை பையன் பிறப்பாமல் உத்தரவுல இருக்கு. காரணம் சொல்லலாம். கருமசாமி, அது இயற்கையா பிறக்குமா டெஸ்ட் பேபியில பிறக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை பார்க்கணும்ல. அப்படி கேட்டா உண்மையை சொல்லணும். இவன் வருத்தப்படுவான். எப்படி சொல்றது? வரலாம், பக்கத்துல வரலாம். மூடி மறைத்து பேசியோ பேசி சமாளித்து நடத்தியோ நாடகம் நடக்க போறது ஒண்ணுமே கிடையாது. டெஸ்ட் பேபில ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். அப்படி முடிந்தால் மருமகன் வீட்டை விட்டு புறப்படுவாரு. எவனா கிரகங்களுடைய நிலைகள் அப்படி இருக்கு. மருமகனுடைய உடல் சக்தியையும் நல்லாக்கி தாரேன், ஒரு குழந்தை பாக்கியத்தையும் தாரேன். அதனால 3 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. அதுவரை கொஞ்சம் கிரக நிலைகளும் உடல் ஆரோக்கிய நிலைகளும் அப்படி இருக்கு. அதை சரியாக்கி தரேன். இதற்கிடையில உங்களுக்கு கொஞ்சம் பணங்கள் இழந்து ஒரு 32 லட்சம் வரை இழந்திருக்கீங்க. அந்த பணத்தெல்லாம் வாங்கி தர முடியுமான்னு கேட்டேன். ஒருத்தன் போலீஸாலே கண்டுபிடிக்க முடியாம போயிட்டான். இன்னொருத்தன் இருக்கான், அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி அந்த பணத்தை நான் தர வைக்க. வீண் குழப்பம் தேவையில்லை. கால் விட்டு வரலாம். கொஞ்சம் கண்ண முடிக்காப்பா, வர வைக்கிறேன். ஐயா, இந்த அவன் நெஞ்ச போய் தொட்டுட்டேன். பணத்தை வாங்கி தர வெற்றி உண்டு. இந்த அம்மா உன் மகள் அந்த கனியை சாப்பிட சொல்லி குழந்தை கிடைக்கும். சந்தோஷமா உட்காரலாம். பொண்ணுக்கு மட்டும் தான் உட்கார். அதே திருவாரூர் எல்லை உடல்நிலை சரியில்லாதவர்கள் வீட்டில் 3 மணிக்கு மேல் அழைக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு.
அதனால 3 மணிக்கு மேல உங்களுக்கு உத்தரவுப்பா. மகனுடைய தொழில் எதிர்காலத்தை பற்றி மனக்குழப்பம் அடைந்து வந்த செல்வ மக்கள் காலம் வரலாம். அன்று வந்தது மதே நிலா இன்னொரு காலம் வா. இன்று வந்தது அதெல்லாம் தேவையா? ஓ, எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கழிந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால தொழிலை வேற செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்து அதுல கொஞ்சம் பணங்களும் மனதும் நஷ்டமாயிதான் வேற வழி இல்லாம இந்த தொழிலை இப்போ தொடங்கப்பட்டிருக்கு. என்னப்பா அதனால நான் சொல்லலாம், புரியுதுங்களா? பகவானுடைய அருளால அதான் இப்போ இந்த மகனுக்குரிய தொழிலையும் நல்லாக்கி தரணும், எதிர்கால வாழ்க்கையும் உங்களுக்கு செம்மையாக்கி தரணும். இப்போ குடும்பத்தில் கொஞ்சம் கடன்களும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களெல்லாம் சரியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். வார நான் பார்க்குறேன். அதே போல நீதிமன்றம் அல்லது காவல் நிலையம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலைமைய இப்போ நேரமும் காலமும் உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா நம்ம பக்கத்துல குற்றம் இல்லைங்கிறது நம்ம சொல்ற வார்த்தைகள் தான். ஆனா அவங்க உன் மகனை தற்பக்கம் திருப்ப வேண்டும் சொல்லி உங்களை விட்டு பிரிக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் பல நிலைகள் நடந்துச்சு. அதுக்கு இந்த நிலைகள் மாற்றப்பட்ட ஒரு காரணத்தால இப்ப வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதா என்ற ஒரு கேள்விக்குறிதான் இப்பொழுது நடக்கிற வாழ்க்கை. அதனால மங்களகரமான காரியத்தை பற்றி தொடங்கவா இருக்கிறத மாற்றி விடவா அப்படிங்கிற நிலைமை தான் இப்ப முடிவு. வேணுமா வேண்டாமா? இன்னும் உங்க இஷ்டப்படி கட்டுவது உங்க இஷ்டப்படி வேண்டாம் அப்படிங்களா? கால் அனுப்புவாங்க. பனைமரத்தடி இருந்து பசுப்பால குடிச்சாலும் சந்தேகம். உன் மகன் அவனுடைய மனக்கண் பார்வையில, என்ன பார்வையில? மனக்கண் பார்வையில ஒரு மாறுதலான ஒரு குழப்பம் நமக்கு நடந்து போச்சுன்னு சொல்லி அவன் முடிவுக்கு வந்துட்டான். அதான் பனைமரத்து அடியில இருந்து பசுப்பால குடிச்சாலும் சந்தேகம். அப்படி அவன் ஒரு முடிவு எடுத்து நமக்கு ஒரு துரோகம் நடந்துருச்சு, வேற ஏதோ ரிலேட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அவன் உள்ளத்துல புரிஞ்சதுனால இப்ப அவன் தெளிவாகவே முடிவெடுத்து இருக்கிறான். இதுதான் நிலை. ஆனா அதை ப்ரூவ் பண்ண முடியாத நிலைமையில நீங்க லாக்ல இருக்கீங்க. புரியுதா? அவங்க இதை விட்டு போவாங்களா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு முடிவோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும். அதுக்கு பிறகு இந்த தெளிவான ஜட்ஜ்மெண்ட்டை நான் தரேன். கால் வந்துட்டுவாங்க. கருமசாமிக்கு பக்கத்தில் வா மகளே. இந்தா செல்வாக்காரு வெற்றியாக்கிட்டாரு. இந்தாப்பா நல்லா இருக்கா? இன்னும் 3 முறை பார்க்கணும். கருமசாமி ஆமா அப்படியா? தஞ்சாவூர் சிவையில நாச்சிருக்கிறாக பாரு. தஞ்சாவூர் யார் கேட்டுப்போம். வீரனார் யாருக்கு தெரியும்? வீரனார் 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 உங்க குலதெய்வமா? ஒண்ணு நீ யார்? அந்த பொம்பளை யாரு? சத்தமா பேசணும். ஐயனார் பக்கத்துல தான் உங்களுக்கு வீரனாரா? உங்க எல்லாருக்குமே வீரனார் இருக்காரு. ஆனா ஐயனாரோட சேர்ந்து இருக்காரு இல்லையா? ஆமா. பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு? கால் வந்துட்டுவா. போன் பார்க்காத, டென்ஷன் பண்ணாத, அமைதியா சாமியா உட்காருங்க. வரலாம். இளப்பாசையின் பிள்ளைக்கு கால் வந்துட்டு வரலாம்.
பெண் எடுத்தா கல்யாணத்துக்கு பெண்ணு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. உன் மகனுடைய அம்சத்தெல்லாம் பார்த்தேன், அவனுக்கு கல்யாண காரியம் நெருங்கி தான் வந்திருக்கு. ஆனா இப்போ உள்ள கரவைகளுக்கு 1.25 மாசங்கள் டைம் இருக்கு. சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமா கல்யாணம் நடக்கும். சொந்த பந்தத்தில் வேண்டாம்னு சொல்லிடுது, அசல்ல தான் அந்த பெண் கிடைக்கும். முடிஞ்சு தருவாய், சற்று பொறுமையா இருக்கணும். அதுக்கிடையில் வெளிநாட்டை பத்தி சிந்தனை உன் மகனுக்கு வரும் உள்ளத்துல. அது சரியா போகாம போக என்கிட்ட கேட்காம புறப்பட்டு நல்லா தான் திருப்பி உடனே இருந்துருவான். அதனால இந்த புரட்டாசி வர பொறுமையா இருந்து ஆவணியில அருமையான பெண்ணை கொண்டு காட்டி வெற்றியா முடிச்சுருந்தா போதுங்களா, கால் வந்துட்டு வரலாம். ஜெயிச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? மனநிலைகளை சரியாக்கலாமா? உடல்நிலையை தான் சரியாக்கணும். மனநிலைகளை சரியாக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். அவருடைய உள்மனதுக்குள்ள பிள்ளையை பற்றியும் நிறைய மனக்குழப்பமான சிந்தனைகளும், நிறைய பேர்கள் நமக்கு எதுமோ பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற கற்பனை மாயையும் அவன் உடம்புக்குள்ள இருக்கு. அதனால முதல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மையாக்கிட்டோம்னா அவன் மனதை சரியாக்கிடலாம். அதனால நோயாளிங்கிற இலக்கணத்துல இருந்து மாத்தி தந்தா போதும்னா கால் விட்டுவான். ஐயா கருமசாமி, இந்தாப்பா நான் கொடுக்கிற விபூதி உன் எண்ணங்களை நிறைவேற்றிடும், நல்லா இருக்கு, ஆனந்தமா இருப்பா. அதே தஞ்சாவூர் கடன்கள் துன்பங்களால் வேதனை அடைந்து வந்த மகன். அப்பா பை நிறைய கை காசா வாங்க, அழைக்கிறேன் அழைக்கிறேன். இது இன்னொரு காலம் ஒன்று வரலாம். சங்க தமிழ் போல் தனித்தமிழ் சக்தி. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள ஒரு நாய் வருது அடிக்கடி. அந்த நாய் எங்க உள்ளதுன்னு கேட்டேன். அதுதான் பைரவர்கிட்ட பக்கத்துல இருந்து வரக்கூடியது. இது கொண்டு காட்டுறீங்க கருமசாமி, ஏன் அப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். 12 வருஷ சுற்றுல பொல்லாத கடனும் தொல்லையும் இப்ப நீ நடந்துகிட்டு இருக்கோம் வீட்டுல. அதனால சொந்த எல்லைகளுக்குள்ள அதிகம் போக முடியாமலும் அங்க போய் நிக்க முடியாத மனவேதனையும் உன் உள்ளத்துல இருக்கு. அதனால வெளியூர்ல போய் பிழைக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையும் தன்மையும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த கடன்களை தீர்த்து உனக்கு பணம் உதவி செஞ்சு நல்லா வாழ வச்சா போதுமா? வேற என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வா. சொல்லுமா வேண்டாம்னு சொல்லிடுமா? ஏய் அப்பா எட்டி ஓடுத பார்த்துக்கிடுமா, என் பேர்ல போட்டு வண்டியை ஓட்டிக்கா. இன்னொரு 3 வருஷத்துக்கு எந்த தடையும் இல்லாம ஆக்கி வெட்டியாக்கி தரேன். நான் தங்கத்துக்கு பணம் தரோம்ல, கண்ண முடிக்கா என்னாச்சு? இந்த வெட்டியாயிரு, நல்லா இருப்பா. கருமசாமி, ஆமா அப்படியா? அதே தஞ்சாவூர் எல்லை, கணவன் மனைவி. கால் கைகள் சோர்ந்தன, கைகள் ரெண்டும் தளர்ந்தன, நின்றதோ. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? கட்டுவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக தொழில் உறுதியா போக முடியாத நிலைகள் ஏற்பட்டு இப்போ கடன்களும் உள்ள உபாதை இருக்கு. ஒரு பிள்ளைகளுடைய உடல்நிலைகளை பற்றி கொஞ்சம் சிந்தனைகளை குழப்பம் இருக்கு. உண்மையா இல்லையா? அதுல எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் ஆபத்து இல்லாமல் நான் பிள்ளையை காப்பாற்றித்தாரேன். இப்போ இருக்கிற பொருள்ல பேணிக்கணும். ஆனா எல்லாம் வித்து திங்கக்கூடிய அளவுக்கு அப்ப நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. பொண்ணை வித்தாச்சு, பொருளை வித்தாச்சு, மண்ணை விற்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமா அப்படிங்கிற மண்டையில் ஒரு குழப்பம் அடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால விட்டோம். இப்போ அந்த கசாயம். அதனால உனக்கு பிடிச்ச நல்ல நேரத்தை நான் கொஞ்சம் பார்க்க, கொஞ்சம் கண்ண முடிவு பாருங்க பார்ப்போம். நல்ல பேச்சு தாய் வாரா, பேச்சு தாய் வாரால எங்க இருக்கா? இருக்கு. ஒருங்கிணைப்புமா? சரி, கவலைப்பட வேண்டாம்.
ஒரு முறை கால் விட்டுறலாம். கடலை தீர்த்து தரப்பா. இந்தா இன்னிலிருந்து உனக்கு பணம் வருமானம் வரும். வேற என்ன வேணும்ப்பா? இந்தா நல்லாரு. இந்த காசு கொண்டு போய் அங்க வை. கல்லா நிறைய பணமா வந்து இருக்கும். ஜனவசியமாயி போடு. கருப்புசாமி. ஆமா, திண்டுக்கல் திண்டுக்கல் நண்டுக்கல் திண்டுக்கல் ஆண்டியானதென்ன ஆறுமுகம் அம்மையப்பனை மறந்து. உங்க பேர் என்ன? முருகன் பேரு தானே? வா வா. சக்தி இல்லையானு ஆட்ரா சக்கா. உங்க பேரு? அருள் செல்வம். அருமையான பேர். 1 2 3 4 5 6. யாரை கூப்பிடுறோம்? கருப்புசாமி. நான் இருக்கேன். கருப்புசாமி உங்க வீட்டு பக்கத்தில் இருக்காரா? எங்க இருக்கிறாரு? காலையில் சொல்லலாம். நீங்க அங்க நினைங்க, அழைக்கிறேன். வரலாம். முதல் கேள்வியாக பிள்ளையினுடைய மனநிலைகளை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் கேட்க வந்திருக்கிய. இரண்டாவதாக உழைத்த முதல்ல ஒரு 3 வருஷ காலமா நிறைய நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் சரி பண்ணணும். இது போக இடம் வீடு சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் மனக்குழப்பமும் சகனமும் நடக்கு. இதுல சில சொந்த பந்தங்கள் மேல ஐயப்பாடு. நமக்கு எதுவும் மாறுபாடான விஷயங்கள் நடந்திருக்குமா, செய்வனைகள் போன்ற விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கலாமா அப்படிங்கிற உள்குழப்பம் உள்ளத்துல இருக்கு. இந்த நிலைகள்ல உடல்நிலை அடிக்கடி சோர்வாகி மருத்துவ செலவுகளை காட்டி வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு விடையும் வேணும். இந்த 3 கேள்விக்கு நடைமுறையும் வேணும் என்பது உங்களுடைய கேள்வி. காலம் சொல்லலாம். வரலாம். வேற என்ன வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா. அதே மாதிரி எதையும் கேட்டு உணர்ச்சி வசப்படுத்துறது, மன வருத்தப்படுத்துகிறது, அப்படி ஒரு கலக்கமான நிலையை வரக்கூடாது. இந்த பிறவில அவன் உள்ளத்தை போட்டி விரும்பிதான் கல்யாணம் நடத்தி நல்லா இருக்கணும்னு ஒரு விதி இருக்க போய் தான் அவன் உள்ளத்தை கடவுள் அங்க கொண்டு போய் சேர்த்திருக்காப்பா. அதனால கவலைப்பட வேண்டாம். அந்த 2 குடும்பத்தையும் ஒருங்கிணைய வச்சு அந்த கல்யாண வாழ்க்கையை மங்களமா நினைச்சிருந்தா போதுங்களா? இந்த மணி எப்படி வெற்றி அடைந்து விட்டாய் மகளே, ஆனந்தமாக இருப்பாய். முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறப்பான். நீ சொல்லணும், கருப்புசாமி கல்யாணம் முடிச்சு வச்சா அவன் பேர வையி அப்படி சொல்லணும். கருப்பெல்லாம் ஐஏஎஸ் அவனை வாங்கித்தாரேன். அப்படி வெற்றி உண்டு. அதே மாதிரி உன் வீட்டுக்குள்ள என் தங்கை மாரியனுடைய பேரருள் என்னைக்கும் உண்டு. நானும் வருவேன். இந்த அப்படி கோடி கோடியா பணம் தாரேன். நல்லா பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்கறதுக்கு மட்டும் அவரை கொண்டு கேட்டீங்க. தங்க பிள்ளைல நீ கருப்புசாமி. ஆமா அப்படியா? சரி. அதே திண்டுக்கல் எல்லை தனது வியாபார தொழில் சம்பந்தமாக கேட்க வந்தது. யாருமா திண்டுக்கல்? உங்களுக்கு என்ன வியாபாரம் பாக்கிய? புரியல. ரியல் எஸ்டேட் வியாபாரம் தானே. பாக்கெட்ல எழுதி இருக்கு. அது என்னது? அது காலம் சொல்லலாம். பாப்பா காத்துல பூ வச்சிருக்கீங்க பாப்பா. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. உன்னுடைய கட்டுமணிக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே கருப்புசாமி உன் குடும்பத்தை தொண்டு தொட்டு உன் வீட்டுக்குள்ள இருக்காரு. ஆனா இப்போ ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி உன்னுடைய சிந்தனையும் மனக்குழப்பமும் உன்னை தூங்க விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. உண்மையா இல்லையா? அந்த வாழ்க்கைய உன்னுடைய இஷ்டப்படி மன கோலாம நடத்தி தந்தா போதுமா?
அந்த மரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கழகத்தை வெளியே எடுத்து தெளிவாக்கி தந்தா போதுமா? காலில் விட்டுவான். அப்படியா? 3 காட்டு பார்ப்போம். 3 இடங்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தையில் இருக்கு ரியல் எஸ்டேட்ல. அதுல ஒரு இடம் முடிச்சு தரவும் உத்தரவு. அந்த ஒரு இடமும் நமது 1 2 3 4 எஸ்டேட் மாதிரி இருக்கு. எஸ்டேட் இருக்கா? அது எந்த ஏரியாவுக்கு போற வழி? சென்னை டு பெங்களூர். பெங்களூர்ல எதுவும் இடம் போட்டிருக்கீங்களா? ஹைரோட்ல இருக்கு. கருப்பசாமி அது எந்த பகுதி? காஞ்சிபுரத்தில். வேண்டாம், முடியுமா? சரி, சென்னை அருகில் இருக்கிற இடத்த நான் முடிச்சு தரேன். முதல்ல கவலைப்பட வேண்டாம். அந்த இடத்த வாங்கக்கூடியவர் நமது சென்னையில் எஸ்டேட் இருக்காப்பா? எஸ்டேட் இருக்கா? அம்பத்தூர் பக்கத்துல சரணடா. அந்த சரணா அம்பத்தூர் எஸ்டேட். அந்த ஏரியால இருந்து வாங்குறதுக்கு ஆள் வாரம். அடிச்சுட்டு வா, கால் விட்டு வா. கருமசாமிக்கு சரி. இப்ப பாப்பாவுக்கு என்னப்பா செய்யணும்? வெளிநாடு விஷயமும் கிடைக்கும். வாழ்க்கையை பத்தி வரும்பொழுது என்கிட்ட கேட்டுட்டு நீ முடிச்சுக்கா. ஏன்னா எல்லாமே அதுக்குள்ள போய் பார்த்தேன். சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால கல்யாணம் வாழ்க்கைங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் மனதுல கசக்கிறது மாதிரி தெரியும். ஆனா கசப்புக்கு பின் இனிப்பாக மலரும். புரியுதா? அதனால வெட்டியாக்கி தரேன், தெளிவாக்கி தரேன். இந்த நல்லா வெளிநாட்டுக்கு போகலாம். அடுத்த மாதம் ரெடி ஆயிரும். இந்த சந்தோஷமா இருப்பான், புண்ணியமா இருப்பான். சரக்கு வாங்கிட்டு வரலையே நீ எல்லாம் என்னப்பா பிள்ளை? நல்ல மிட்டாயிலையா? கருமசாமிக்கு அரோகரா அரோகரா. மலப்புரம் இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். உன் வீட்டு எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அருமையான குயில் மயிலெல்லாம் கூவக்கூடிய பச்சை பயிர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தேவதை ஒண்ணு இருக்கு. என்னப்பா? அந்த தேவதையும் உனக்கு சக்தி கொடுக்கும். நான் கருமசாமியும் அங்க கோயில் கொண்டு இருக்க வாரேன். அதனால அந்த இடத்தை வாங்கி வெட்டியாகி கோயில் எடுத்து வழிவிட்டு இருந்தா போதுங்களா? கால் விட்டு வரலாம். விட்டுறாங்களா? அந்த கோயிலை கட்டி அங்க கிடாயும் வெட்ட வேண்டிய நிலைமை வரும். வெட்டிக்கிடுவியா? இந்தா வெட்டி ஆகிக்கலாம், நல்லா இருக்கும். அதுக்கு பணம் வேணுங்களாப்பா? அள்ளி தந்துருக்கேன். 3 இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். இடத்த முடிச்சுக்கா. கருமசாமி. ஆமா, அப்படியா? பொள்ளாச்சி பொள்ளாச்சி நல்ல பொள்ளாச்சி பொள்ளாச்சி வாங்க. காலம் சொல்லலாம். புன்னை நல்லூர் மாரியம்மா புகழை காக்க வாரும் அம்மா உங்களையே. ஆமாம், உட்கார். வேலை மாரியம்மன் இருக்காள? என்ன வேணும்? வீட்டில் கொண்டு படிச்சு பரிசீல் பாஸ் பண்ணி கால் வந்துட்டோம். வரலாம். உன் பிள்ளைகளுடைய கல்வியை வெற்றியாக்கி அரசு உத்தியோகமும் மருத்துவ சொந்தமான பணியும் நான் வாங்கி தந்தா போதுங்களா? கால் விட்டுவான்.
அப்படியா? சரி, கேட்டு பார்ப்போம். வரலாம். அதே போல இப்ப கொஞ்சம் கடன்கள் இருக்கு, இந்த கடனையும் தீர்த்து தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வேற எதை வேணும்? பையனுக்கு ஒரு பிரச்சனை சாமி அந்த பிரச்சனையை தீர்க்க நீதிமன்றம் செல்லாம காப்பாத்துறேன். போதும். கருமசாமி, ஆமா அப்படியா? சரி, நல்லது 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 நல்லது. அப்படியா? சரி. ஈரோடு. ஒரு ரோடா ஈரோடா? இன்னும் இருக்க ஈரோடு, இன்னும் 2 பேர் இருக்காங்களே. நீங்க ஈரோடா? ஈரோடு பக்கம். கருப்புசாமி, என்ன விஷயம்? கல்யாணம், மணக்கோலம், கல்யாணம் தோன்றமாக கேட்க வந்தது யார்? என்ன நெத்தி, என்ன கையில், என்ன போட்டு கடி கொடுத்தவங்க என்னம்மா கல்யாணம் செய்யுமா? யாருக்கு? அவன் எங்க? இப்போ கல்யாணத்தை கட்டி ஏன் அழணும்? அதுக்கு என்ன காரணம்? சாமி, எனக்கு ஒருத்தர் பிள்ளைங்க கண்ணார் கலந்து கட்டிட்டு வந்தாங்க. எனக்கு ஒருத்தர் பிள்ளைங்க சாமி கடா வெட்டி பூசேரி விடு மாமனார் விடு, அதுக்கு வேண்டி பங்கு மங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் கேட்ட பக்கமெல்லாம் பொண்ணு கொடுக்குறாங்க. கால் வந்துட்டுவான். நல்ல காலம் வந்து கூடுமா? யாருக்குமா? என்ன செய்து? வாட்? டயபெட்டிக்ஸ். கால் வந்துட்டோம். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. சங்க தமிழ் போல் தனித்தவள் சக்தி, தமிழின் சுவை போல். எத்தனை பிள்ளை? 2 பிள்ளை இருக்கா? அடுத்த குழந்தை கால் வந்துட்டா பார்ப்போம். குடிக்கிறதா கொடு. உன் உடல்ல இருக்கக்கூடிய இந்த நோய் வந்து குழந்தையை தாக்குமாங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கா? அப்படி எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் ஆக்கி தரேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. ஆனா அதுவும் இந்த உடம்புல இருந்து வரக்கூடிய ஜீன் மாற்றத்தினால ஆரோக்கியத்தில் பங்கு உள்ளதா இருக்குமோங்கிற ஒரு சில குழப்பத்தால குழந்தைய பற்றிய சிந்தனையும் ஆவதும் இல்லாம வச்சிருக்கிய. உண்மையா இல்லையா? இந்த நிலையை வளர விடாமல் ஆக்கி தெளிவாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டுவாங்க. வயசு எத்தனை இப்போ? வரலாம். சுகர் உள்ளவங்கெல்லாம் 10 ஆண்டுகள் முறையான கண்ட்ரோலா இருந்து மாத்திரை மருந்துகள் கஷாயங்கள் குடிச்சு 10 ஆண்டுகள் தன்னுடைய உடலை தெளிவா வச்சிருந்தா அதுக்கு அடுத்து லைஃப் லாங்கா பாதிப்பே இல்லாம சுகரை கொண்டு போயிடலாம். ஆனா வாய் அடக்கம் தேவை. என்ன தேவை? வாய் அடக்கம் என்னத்துக்கெல்லாம் தேவை? திங்கிறதுக்கும் வாய் அடங்கணும், பேசுறதுக்கும் வாய் அடங்கணும். பேசி அதிகம் வரும்போது எனக்கு சுகர் ஏறும். எப்படி? டென்ஷன்ல. அதுக்கு பேரு டென்ஷன் சுகர். அப்பப்போ உணர்வுகள் நிலவுகள் உடம்புல உள்ள நீர் சத்துல போய் அந்த சுகர் நிற்கும் டென்ஷன்ல. சாப்பிடுற ஆகாரத்தினுடைய சுகர் ரத்தத்துல போய் நிற்கும். இந்த ரெண்டையும் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு நம்ம தான் சரியா நடந்துக்கணும். புரியுதா? ஆனா 2ஆம் நிலை சுகரை எட்டாத வண்ணம் தன்னுடைய உடலை பார்த்து கொண்டோம் என்றால் சுகர்னால தசையோ உடல்நிலைகளோ நரம்புகளோ ஒரு பொழுதும் பாதிக்காது. அதனால 2ஆம் நிலை சுகர் வராத அளவுக்கு நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், வாக்கிங் போறது, மருந்து சாப்பிடுறது எல்லாம் சரியாக இருக்கணும்.
இதுக்கு மதிய மந்திரம் மாயத்துலலாம் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த சுகர்னால நமக்கு அதிகமான எதுவும் பாதிப்புகள் வருமா, நம்முடைய ஜெனரேஷனுக்கு வேற எதுவும் ஆபத்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவடைந்து கொள்ளலாம். தெளிந்த அறிவான தியானம் தவங்கள் செய்து தன்னுடைய உடலை தன்மைக்கு கொண்டு வந்துக்கலாம். இதுதான் இதனால முடியும். அதனால வீண் குழப்பம் தேவையில்லை, மனதை வலிமையாக்கு காலம் சொல்லலாம். வரலாமகளே, 7 வயதும் 6 மாதமும் கடந்து விட்டால் உன் பிள்ளைய பத்தி எந்த ஆபத்தும் கிடையாது. குடும்பத்துல யாருக்கும் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஒரு வீடு நீங்க மாறணுங்கிற விதி மட்டும் ஏற்படும். அப்படி மாத்தியாச்சுன்னா எல்லாமே சரியாயிடுச்சு. சந்தோஷமா இருங்க, வெற்றி அடைய தார நிம்மதியா இருங்க மக்கள். வாழ்க. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? ஈரோடு எல்லை கடன் சம்பந்தமாக மனவாதை அடைந்தது யார்? வாப்பா இந்த முறைதான் நல்லா இருக்கு. காலம் சொல்லலாம். இன்னொரு தரம் தம்பி, மனசு ஒருமைப்படல, பல்வேறு மனக்குழப்பத்தை வச்சுக்கிட்டு நீ காலில் விடுங்க. ஏனோ ஏதோ இருக்கலாம கரெக்டா சரணாகதியா காலில் விடு பார்ப்போம். அது ஏன் அப்படி சொல்றோம்ங்கிறத சொல்லுவேன் நான். சரி, சாமிகிட்ட வர கேட்க வரும் பொழுது, கருப்பசாமி என் குறைகளெல்லாம் தீர்ப்பா, நீ ஏன் தஞ்சம்னு சொல்லி மனத்துல எந்த எண்ணங்கள் இல்லாம சரணாகதியா விழுந்துட்டு வந்துட்டோம்னா, சாமி தன்னுடைய உள் மனத்துக்குள்ள இறங்கி உங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து உங்களை சரியாக்கிடுவார். வந்து உட்கார்ந்தவன் என்ன சொல்ல போறாரோ, ஏது சொல்ல போறாரோ, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு 1000 கோடி குழப்பத்தை வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுடைய உள்மனத்துக்குள்ள போய் உங்க கர்மாக்களை தீர்க்கக்கூடிய ரூட் கிடைக்காது. அன்னைக்கு ஒருத்தன் கேட்க வந்தான், பெரிய அறிவாளி அவன். சாமி, நான் வந்தவனுடைய லட்சியம் எனக்கு என்னன்னு தெரியணுமே. முதல்ல அவன் வந்து ஒரு ஆன்மீகத்தை தெரிஞ்சவன், டெஸ்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் அவன் வந்ததே குற்றம். ஒரு ஆன்மீகவாதி இன்னொரு ஆன்மீகவாதி என்ன செய்யக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது. அவன் நமக்கு தெரிஞ்சது இவர் தெரிஞ்சிருக்காரான்னு கேட்க வந்தான். நீ தவம் இருந்து தெரிஞ்சுக்காரா, அதான் நல்லது. என்ன உன் அறிவு என்ன என்னஞ்சிட போகுது. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான் பார்க்குறேன். பின்னால் உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த கட்டுமலையில 3 ஆண்டு காலங்களாக நீ எந்த தொழில் பார்த்தாலும் நஷ்டமும் மனவேதனையும் தான் நடக்கு. உண்மையா இல்லையா? அதே மாதிரி நமக்கு ஏதோ மாந்திரிகத்தால எதுவும் தவறு நடந்திருக்குமோ என்ற மனக்குழப்பத்தால பல்வேறு இடங்கள்ல போய் பார்த்து அதுல எந்த ஒரு விடையும் கிடைக்கிற பணம் தான் இருந்துச்சு. உண்மையா இல்லையாடா? காலம் அதே போல உன் வீட்டுல ஒரு பெண்மணியுடைய மனநிலையும் உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாமத்தான் இருக்கும். அவங்கள விண்பணி வர்றதே கொஞ்சம் மன கஷ்டம். இந்த நிலைகள் இருக்கும். இப்போதைக்கு கடல்களால் உள் உபாதையும் மனவேதனையும் இருக்கு. ஒரு தொழில் சம்பந்தமான சிந்தனைக்கு முயற்சி பண்ணி எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல. அதுக்கு சில நண்பர்கள் வழிகாட்டுவாங்க நம்பி அப்பப்போ போன்ல செய்தி வருதே தவிர நடைமுறையில செய்தி ஒண்ணுமே தெரியல. உண்மையா இல்லையா? அதனால கருப்புசாமி எனக்கு நீ வழிகாட்டு, என் குடும்பத்தை நல்லாக்கிறதுக்கு துணையா இருப்பா அப்படின்னு கேட்க வந்திருக்க. ஒரு இடத்துல பணம் வந்தா உதவியா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு உள்ளத்துல வச்சிருக்க. அதை வேலை இருந்தா பொறுமுலா கால விட்டுவான். வேற என்னப்பா வேணும்? தொழில் நல்லா இருக்கு. இந்தா ஜெயிச்சு தார வெற்றி ஆயிட்டா. நல்லா கண்ண முடிச்சா இருங்க, என்ன பார்த்துப்போம். நல்லா இருக்கு.